எல்லாமே ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்துல இதுக்கு பதில் கேட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவரோட பதில் ரொம்பவே ஃபன்னியா இருந்தது. நகைப்புக்குரிய மாரி இருந்தது. அவருக்கு ஒரு அரசியல் நாகரிகம் தெரிந்த ஒரு ஆளா தெரிஞ்சவரு. இப்ப அரசியல் நாகரிகமோ இல்லையோ, எந்த கேள்வி கேட்டாலும் அத நான் பார்க்கல. அதுக்கு அத நான் கேட்கல. இப்படியான பதிலா தான் இருக்கு. இந்த வாட்டி வந்து உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு. சினிமா செய்திகள நான் பார்க்கறது இல்ல அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜ்ல என்ன நடந்ததுன்னே அப்ப உங்களுக்கு தெரியலையா? அவர் முழுக்க முழுக்க அரசியல் தானே பேசினாரு. சினிமா பத்தி எதுவுமே பேசலையா? அப்கமிங் ஃபிலிம் பத்தியா பேசினாரு? உங்களோட ரூலிங் கவர்ன்மெண்ட்ட பத்தி அவரு தப்பா சொல்லியிருக்காருங்க. அப்ப அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்க வேணாமா? ஏன்னா அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில தலைவரா இருக்காரு. சினிமா செய்திகள நம்ம பார்க்கறதுனா சினிமா சம்பந்தப்பட்ட எதுவுமே நம்ம பண்றது இல்லையான்றதையும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சினிமா சம்பந்தப்பட்ட மத்த எல்லா காரியங்களும் பார்க்குறீங்க. அமரன் மாரி படங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் முதற்கொண்டு ப்ரமோட் பண்றீங்க. அப்ப அதெல்லாம் ஏன் சினிமால நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க? அந்த சினிமா சம்பந்தப்பட்ட எதுவுமே நீங்க பண்ணிக்கூடாது இல்லையா? சினிமா சம்பந்தமான மத்த விஷயங்கள்லாம் பண்றீங்க. அப்ப இவர் இப்படி ஃப்ரேம் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? புத்திசாலித்தனமா? இது புத்திசாலித்தனமான ஒரு ஃப்ரேமிங்கா தெரியலையே. இந்த ஃப்ரேமிங் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, உங்களுக்கு இதுல பெரிய நாட்டம் இல்லையோ? இதுல அறிவு கூர்மை பத்தலையோ? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சோ அவருக்கு எதிர்த்து உங்களால ஒரு 2 ஸ்டேட்மென்ட் குடுக்க முடியலையா? இவ்வளவு பெரிய கவர்மெண்ட்டா இருக்கீங்களே, உங்களுக்கு இது பண்ணணும்னு தோணலையா? அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் பொதுமக்கள்ட்ட வரும். அது கண்டிப்பா உங்க கிராஃப கம்மி பண்ண தான் போகுது. ஏத்தவே ஏத்தாது கிராஃப். ஆல்ரெடி அவருக்கு சப்போர்ட் இருக்கு. உங்க மேல ஆல்ரெடி சில அதிருப்திகள் இருக்கு.